சப்ராக்ஷன் பண்ணோன்னா 7 மைனஸ் 7 0 கொடுத்துரும். ஸோ இதுவும் 0 கொடுக்குது, இதுவும் 0 கொடுக்குது. ஸோ -5/7க்கும் இன்வர்ஸ் இருக்குது. -5/7ஓட இன்வர்ஸ் ப்ளஸ் 5/7. 0ஓட இன்வர்ஸ் என்னது? 0ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னா மைனஸ்லலாம் வராதிங்க, வெறும் 0 தான். 0ஓட ஒரு நம்பர் சேரும் போது எனக்கு 0 கிடைக்கணும். அந்த சேர்ற நம்பர் பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. அதோட ஒரு நம்பர் ஆட் ஆகும்போது ஐடென்டிட்டியான 0 ஆன்சராக வந்துச்சுன்னா இங்கே நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா 2 நம்பர், அது ஒன்றுத்துக்கு ஒன்று இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ 0ஓட 0 ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். 0ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் 0. இப்போ நாம் செக் பண்ணபடி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷனான ஆல் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே எல்லா நம்பர்ஸ்க்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட